இன்னைக்கு இவ்வளவு பெரிய வக்ஃபு சொத்து இருந்து இஸ்லாமியர்கள் ஏழைகளாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்கள், சரியான முறையில் படிக்கிறதுக்கு வசதி இல்லை. எத்தனையோ விதவை பெண்கள் வேலைக்கு போறாங்க, கணவனை இழந்தவங்க. வக்ஃபு சொத்தின் மூலமாக அவருக்கு தேவையான பராமரிப்பு தொகையை கொடுக்க முடியும். 1981 உலமாக்களுடைய ஓய்வு ஊதியம் என்ன செஞ்சாங்க, சட்டமாக போட்டாங்க, ஓய்வூதியம் கொடுக்கணும்னு. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலமாக்களுடைய ஓய்வூதியங்கள் அதிகப்படுத்தப்படலை. அதை பெறக்கூடியவர்கள் குறைவு. இன்னைக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் ஜும்மாவுடைய நாட்களிலே நான் இத்தனை ஆண்டு காலம் இமாமாக இருந்தேன், நான் இத்தனை ஆண்டு காலம் மோதினாக இருந்தேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்ற குரல் எழுப்பப்படுகிறது. அதற்கெல்லாம் இந்த சமுதாயம் என்ன சொல்ல போகிறது? வக்ஃபு சொத்துகள் ஏராளம் இருக்கிறது, அதையெல்லாம் சரியான முறையில் நடக்கவில்லை, நீதமாக நடக்கல, பொது சொத்துகள் சூறையாடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு